Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. நாங்கள் ஒரு பெரிய டீம். நிறைய இதுக்கு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணது, ஒரு வருஷமா போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்க்கறதுக்கு அவைலபிளாக இருக்குதுங்கிற போது நிறைய பேர் வந்து எனக்கு தாரா மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் கேட்கறத வந்து பார்க்க முடியுது. இதில் ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு 6-7 இயர்ஸ் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரு பிரேக் த்ரூ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கிடைச்சதில்லை. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற டைமில் வந்து மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் வந்துச்சு. ஜெயான் தலைவர் இங்கேயுமே ஆட்டிடியூடாக தான் இருப்பாப்ல. ஆட்டிடியூட் இந்த சென்ஸ் மேனேஜ் நான் தப்பாக சொல்ல, ஒரு மாதிரி ஸ்வாகா. நாம் அப்படிங்கிறது வந்து இப்போ அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடிப்பெண்ணே ஆல்பம் சாங் கேட்டேன், சூப்பராக இருக்குது. அப்போது நம்மளோட அடுத்த பதிலே எப்படி ஒரு கிரியேட்டராக ஒரு மனசு துடிக்கும் அப்படின்னா, அது ஆல்பம் சாங் இல்லை, அது வந்து ஒரு சீரியஸுங்க. இப்போ அடிப்பெண்ணை கூட என்ன பிடிச்சது வந்து நான் அதில் நடிச்சிருக்கேன் தான். நான் லிரிக்ஸ் எழுதுன்னு தெரியாது, நான் தான் டைரக்ட் பண்ணேன்னு தெரியாது, அது ஒரு சீரீஸ்னு தெரியாது, அந்த சீரீஸ்க்கும் நான் தான் டைரக்டர்னு தெரியாது. எனக்கு ஒன்று ஏன் பிடிச்சிருக்குன்னா, ஜெயான் மாதிரி லைஃப்பில் யாரையாவது மீட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலாக என்ன பண்ணுவீங்க? லைக் என்னோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, அதே மாதிரியே ஜெயான் மாதிரியே இல்லை தாரா எப்படி வணக்கம் 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ட்ராவல்லாம் எப்படி? ஆல் குட். எனக்கு எல்லாம் குட், அவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியல. குட் தானே? ஓகே. ஆக்சுவலாக நீங்கள் 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரீங்களா? இல்லையா, வந்திருக்கீங்க. ஓகே. ஏன்னா பிரதர் நான் மீட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி ஒரு தடவை. ஸோ 2-3 தடவை மீட் பண்ணியிருக்கேனால, ஸோ இப்போ நம்ம வெப் சீரிஸ்குள்ளே வந்துடலாம். ரிசப்ஷனை எப்படி பார்க்குறீங்க? ட்ரெண்ட் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் முதல்ல எங்களுடைய வணக்கங்கள். ரொம்பவே சந்தோஷமாக தான் இருக்குது. எங்கள் 3 பேருக்குமே நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு டீமாக. இப்போ 3 பேர் மட்டும் தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, பட் நாங்கள் ஒரு பெரிய டீம். நிறைய இதுக்கு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி ஷூட் பண்ணது, ஒரு வருஷமாக போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருந்தது. இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு அவைலபிளாக இருக்குதுங்கிற போது ஒரு 3 வருஷம் உழைப்பு. ஸோ அதுக்கு கிடைக்கிற இந்த அன்பும் இந்த வரவேற்புமே வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க வைக்குது எங்கள் எல்லாரையும். இன்னும் பெஸ்ட்டாக என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லாரையும் ஊக்குவிக்குதுன்னு தான் சொல்லணும். நைஸ் நைஸ் நைஸ். தாரா என்ன சொல்கிறது, என்னன்னா 2 விஷயம். நிறைய பேர் வந்து எனக்கு தாரா மாதிரியான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாவில் கேட்கறத வந்து பார்க்க முடியுது. இதில் ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு இன்னசென்ட்டான பொண்ணாக இருக்காங்கப்பா. ஃப்ரெண்டுக்காக ஒரு விஷயம் பண்ணுறது ஓகே ஃபைன், ஜஸ்ட் லைக் இருக்கலாம். பட் ஆனால் இந்த அளவுக்கு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது உங்களோட வடிவம் இப்படி அடங்கியிருக்குன்னு வச்சிங்களேன். நீங்கள் சொல்லுங்கள் தாரா, ரிசப்ஷனை எப்படி பார்க்குறீங்க? நிறைய இன்பாக்ஸ் வந்திருக்கும், நிறைய டிஎம்ஸ் வந்திருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதான் எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் செஞ்சு ரிசப்ஷன் கிடைக்கிறது. ஏன்னா இதுக்கு முன்னுக்கு நான் ஒரு 6-7 இயர்ஸ் கிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து ஒரு பிரேக் த்ரூ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு கிடைச்சதில்லை. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம எதிர்பார்ப்போம்ல, ஓகே மேபி இதுவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கிற டைமில் வந்து மஸ்ட் டேட் தி ப்ளே பாய் வந்துச்சு, செஞ்சேன். எல்லாம் நல்லபடியாக போகுது, சந்தோஷமாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறதுனே தெரியல, சந்தோஷமாக இருக்குது. நைஸ் நைஸ் நைஸ். ஜெயான் தலைவர் இங்கேயுமே ஆட்டிடியூடாக தான் இருப்பாப்ல. ஆட்டிடியூட் இந்த சென்ஸ் மேனேஜ் நான் தப்பாக சொல்ல, ஒரு மாதிரி ஸ்வாகா. இல்லை அது நான் என்ன சொல்கிறேன்னா, அது கொஞ்சம் உள்ளே இருந்தால் தானே நம்ம கொஞ்சமாவது நடிக்க முடியும். ஓகே கரெக்டாக அது இருக்கணும்ல. ஸோ இருந்துக்கிட்டே இருக்கேன். இல்லை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிப்பு மேலே இருக்க அந்த ஆர்வம், அந்த எக்ஸைட்மெண்ட் குறைஞ்சதே கிடையாது. இன்ஃபேக்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பின் இன்க்ரீசிங் ஒன்லி த லவ் அண்ட் த பேஷன் ஃபார் ஆக்டிங். ஸோ சொல்கிற மாதிரி தான், தமிழ்நாட்டில் ஜெயிச்சா உலகம் முழுக்க ஜெயிச்ச மாதிரி. ஸோ ஐம் வெரி ஹாப்பி. இந்த ரிசப்ஷன் வந்து தமிழ்நாடு, கேரளா, எங்கெங்கேயோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. அண்ட் ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா, நான் அண்ணன்கிட்ட சொன்னது தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கதை சொல்லும்போது, நான் படித்ததுக்கப்புறம் அந்த வாட்பேட் என்கிற நாவல், இந்த கதை ஒரிஜினல் படிக்கும்போது நான் சொன்னேன், இந்த கதையில் பொட்டென்ஷியல் இருக்குது, கரெக்டாக எடுத்தால் வைடாக ஸ்ப்ரெட் பண்ணோம். பிகாஸ் இட்ஸ் அ ட்ரெண்டி ஜான்ர டாபிக் நவ். ஸோ
ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது. இட்ஸ் ஃபார் எவ்ரிபாடி, ஃபார் த ஹோல் டீம். அதான் அண்ணன் சொன்ன மாதிரி தான், நம்ம 3 பேரும் இங்கே இருக்கோம். பட் இது ஒரு பெரிய டீம். ஒர்க் பண்ண எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நைஸ் 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 சூப்பர். ஆக்சுவலாக உங்களை வந்து நிறைய பேர் வந்து அந்த ஆல்பம் சாங்கில் பார்த்து இஸ் ஆக்டர் ஒன்லி அப்படிங்கிற மாரி தான் அவங்களுக்குள்ளே வந்து இது பண்ணியிருப்பாங்க. தலைவன் நல்லா நடிப்பாப்லப்பா, ஆனால் டேரக்டர் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் என்ன நான் சொல்கிறேன் இவர் தான் டேரக்டரா அப்படிங்கிற ஒரு ஷாக் ஒன்று பார்க்குறாங்கல்ல. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த ப்ராப்ளம் வந்து நம்மளுக்கு ஆரம்ப காலங்கள்ல இருந்தே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாம் அப்படிங்கிறது வந்து இப்போ அஃப்கோர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடிப்பெண்ணே ஆல்பம் சாங் கேட்டேன், சூப்பராக இருக்குது. அப்போ நம்மளோட அடுத்த பதிலே எப்படி ஒரு கிரியேட்டராக ஒரு மனசு துடிக்கும் அப்படின்னா, அது ஆல்பம் சாங் இல்லை, அது அது வந்து ஒரு சீரியஸுங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தே நம்மளுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ இந்த பிரச்சனையை வந்து அப்போது நம்மளுக்கு எப்போதும் ஃபேஸ் பண்ணுறது எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறது தான். ஓகேவா? இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சால் கரெக்டாக அதுக்காக நம்மளை தெரிஞ்சிடாது, சுற்றி வலிச்சு வேற ஒரு காரணத்துக்காக தெரியும், வேற ஒரு விஷயங்களுக்காக தெரியும். இப்போ அடிப்பெண்ணை கூட என்ன பிடிச்சது வந்து நான் அதில் நடிச்சிருக்கேன் தான், நான் லிரிக்ஸ் எழுதுன்னு தெரியாது, நான் தான் டைரக்ட் பண்ணேன்னு தெரியாது, அது ஒரு சீரீஸ்னு தெரியாது, அந்த சீரீஸ்க்கும் நான் தான் டைரக்ட் பண்ண தெரியாது. எனக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னா நீ நடிச்சிருக்க, அவ்வளோதான். சில பேர் வந்து நான் பாடியிருக்கேன்னு கூட நம்பியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நான் நினைக்கிறேன் ஐ திங்க் எவ்ரி திங் பிகேம் மச் ஈஸியர். இப்போ நீங்கள் ஒரு ஏஐல போட்டாலே ஆக்சுவலி யார் பண்ணியிருக்கான்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிற போது எல்லாமே இன்னும் கொஞ்சம் சுலபமாக ஆயிட்டு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்மளுக்கு முன்னாடி இருந்த அளவுக்கு நம்ம கூவி எதுவுமே விற்க தேவையில்ல, நாங்க தான் பண்ணியிருக்கோம். இப்போ யார் வேணாலும் சராசரியா நம்ம ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா யூ ஜஸ்ட் கோ கூகுள்னா உங்களுக்கு எபிசோடு எங்க எபிசோடுமே மீ வாட்ச்ல இருக்கா, யூடியூப்ல இருக்கா, 14 எபிசோட் இருக்கா, 28 இருக்கா, எப்படி இருக்குன்னு நாங்க சொல்றோமோ இல்லையோ ஏஐல கேட்டு நாங்க பார்க்கும்போது பாடுறா அவர் சொல்றாருயா எல்லாமே நம்மள்ட்ட புட்டு வைக்கிற மாதிரி. ஸோ ஐ திங்க் இன்ஃபர்மேஷன் இஸ் ரெடி, இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள். ஸோ இந்த தடவை இன்னுமே ஈஸியாக தான் இருக்கு, என்ன சந்தோஷமா தான் இருக்கு. நைஸ். அடுத்த ஜென்ரேஷனை லைக் வளர்த்து விடுவோம் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நீங்க நடிக்காம இவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? இல்ல அப்படி கிடையாது. இல்ல போய் சொல்றாரு, கொடுத்துட்டாரு. கடந்த 2 வருஷமா சில விஷயத்துல இவர் தான் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? நைஸ் நைஸ் நைஸ். அப்படிலாம் கிடையாது. இல்லை எனக்கு என்னன்னா வந்து இந்த கதையை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ கதை இது வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ஒரு 20-21 வயசுங்கிற போது அப்போ அவங்களுடைய மெச்சூரிட்டி இப்போதான் வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. நம்மளும் பார்த்துருப்போம் நம்ம வாழ்க்கையில எல்லா டிசிஷன்ஸுமே கரெக்டாக எடுத்துட்டோம், ஆரம்பத்துலேருந்தே எனக்கு தெரியும், நான் போயிட்டு தப்பே பண்ண மாட்டேங்கிறதுல இங்கே எவனும் கிடையாது. என்ன தப்பு பண்ணோம், எப்போ புரிஞ்சிச்சு தப்பு பண்ணுங்கிறது, எந்த வயசுல திருத்திக்க ஆரம்பிச்சோம், ஹவ் வி இவால்வ், இதுதான் நம்ம எல்லாருடைய ஜேர்னியா இருக்கு. கரெக்ட். அப்போ என்ன மாதிரி ஒருத்தன் வந்து நான் வெயிட் குறைச்சிடலாம், மேக்கப் போட்டுக்கலாம், யங்கா நான் ஆயிக்கலாம் 18 வயசு அப்படிங்கிற மாதிரி. ஆனா இந்த கதையை பொறுத்தவரை நம்ம தவறுன்னு ஒரு இடம் 2-3 இடங்கள் சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்த கதையை காப்பாத்துறதே அவங்களோட இன்னசென்ஸ் தான், அவங்களோட வயசு தான். அந்த சின்ன பசங்கள என்ன இருந்தாலும் சின்ன பசங்க தெரியாம செஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அது நாம நடிச்சா அது ஓகே பண்ணாது. ஸோ அந்த இன்னசென்ஸ் அந்த அது வேணும் அப்படிங்கிற போது அந்த வயசுல இருக்கிறவங்க பண்ணாதான் பெஸ்டா இருக்கும். ஸோ அந்த ரீசன் தான். ஆமா, இந்த கதைக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. எஸ், சூப்பர். ஸோ தோரா நீங்கள் சொல்லுங்க, ஜேஎன் மாதிரி லைஃப்ல யாரையாவது மீட் பண்ணீங்கன்னா ஆக்சுவலா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா, லைக் என்னோட இம்ப்ரெஷன் எப்படி இருக்கும்னா, அதே மாதிரியே ஜெயன் மாதிரியே இல்ல தாரா எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ, லைக் ஃபர்ஸ்ட் டைம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ஸ்ல, அப்படிதான் நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். உண்மையில அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். பட் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, லைக் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஸோ அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்றாங்களோ இல்ல என்ன போர்ட்ரே பண்றாங்களோ, நீங்க ஏதோ போய் சொல்ற மாதிரியே 2 பேர் சொல்றாங்க. நான் என்னையும் சேர்த்து தான் சொல்றேன், லைக் என்னோட லைக் சாந்தினியா சொல்றேன். டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர், லைக் கெட் டு நோ த பர்சன். அவங்கள பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களோட இன்டென்ஷன் என்ன, உண்மையான என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ஆமா ஆமா. ஓகே. ஜெயன் கையை பிடிச்சி இழுத்த மாதிரி யாராவது ஏதாவது ஒரு டைம்ல உங்கள்ட்ட லைக் டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்து என்ன ஏன் அப்படி பார்த்த ஐ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது அறிஞ்சிருப்பேன் அவ்வளவுதான். இல்ல அது ஸ்ட்ரேஞ்சர் ப்ரொபோசல் எல்லாம் நடந்திருக்கான்னு கேக்குறேன். இல்ல அந்த மாதிரி நடந்தது இல்ல. இல்ல நடந்தே கிடையாது. இல்ல. ஓகே ஓகே, நீங்க சொல்லுங்க ஜெயன். என்னத்த சொல்ல, இல்ல நீங்க யாரையா கையை பிடிச்சி இழுத்தீங்களா? அதுதான் கையை பிடிச்சி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க சொல்லுங்க ஜெயன், யாவது கையை பிடிச்சி இழுத்துறீங்களா? இல்ல உங்களுக்கு ரியல் லைஃப்ல லைக் கௌசி மாதிரி இருக்கக்கூடிய பொண்ணு வேணுமா இல்ல தாரா மாதிரி?
2 பேருமே நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. இல்ல But இல்ல எனக்கு கௌஷி மாதிரி இல்ல, தாரா மாதிரி இல்ல. பொண்ணா இருந்தா போதும். இது எப்படி ஆட்டோ பின்னாடியே எழுதி வைங்க, நானே வந்து அழிக்கிறேன் அதை. இல்ல இல்ல ஐ மீன் பர்சனலி என்கிட்ட முசாமிலா கேட்டா தாரா மாதிரி பொண்ணு தான். தாரா மாதிரி பொண்ணு. ஏன் கௌஷி வேணாம்? கௌஷிக் நீங்க ஜெயின் மாதிரி கேட்டிருந்தா அவர் கௌஷி. சேன் மாதிரி கேட்டிருந்தா உடம்பு சரியில்லாம போய் உட்காந்து பணிவிடையெல்லாம் செஞ்சு விட்டு. இல்ல இல்ல பிகாஸ் மேபி இட்ஸ் ஜஸ்ட் மை ப்ரெஃபரன்ஸ். ஒரு சாஃப்டான கேர்ள், ஒரு தாரா உங்க cute. டைப் கிடையாது. சாரி, கௌஷி உங்க டைப் கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல அப்படின்னு இல்ல. நீங்க எந்த விதத்துல கேக்குறீங்க? இன்னொருத்தவங்களுக்கு கௌஷியோட கேரக்டர் குணம் அதை சொல்றீங்களா? அது அப்படி கிடையாது. ஐ மீன் இட்ஸ் எனக்குன்னு ஒரு டைப் கிடையாது. சந்தோஷமா இருந்து, லாயலா இருந்து, சப்போர்ட்டிவா இருந்து, கியூட், கேரிங், லவ்விங் அது போதும் நமக்கு. நிறைய கஷ்டமா இருக்க பாத்துக்கோங்க எல்லாம் இல்ல. பாருங்க லிஸ்ட் ஒரு மாதிரி மல்லிகை ஜாமான் லிஸ்ட் மாதிரி கியூட்டா இருக்கணும், கேரிங்கா இருக்கணும், இதா இருக்கணும், அதா இருக்கணும்னா டோன்ட் ஜட்ஜ் a book by its cover. ஓகே, இந்த காலத்துல எல்லாம் புக்கானே தெரியலையா கவர் சிடி கேசட் இது புக்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ப்ரோ லைக் லவ் ஃபெயிலியர் ஆயிருக்கா ப்ரோ லைஃப்ல? ஆ எத்தனை? என்ன இழுக்கிறத பார்த்தா நிறைய இருக்கு போலியே. இல்ல நிறைய கிடையாது, இருக்கு ப்ரோ. இருக்கு. இப்ப எனக்கு என்னன்னா ஜெயான தோண்ட தோண்ட நிறைய கிடைக்கும் போல. தோண்டிடாதீங்க ப்ரோ தோண்டி நீங்க தான் பின்னாடி போய் ஃபீல் பண்ணுவீங்க. வேண்டாம். உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆர் லவ் இருந்திருக்கா? ஆ. இருக்கா? இப்ப இல்ல, இப்ப இல்ல. இருந்திருக்கு. இருந்திருக்கு. ம். ஓகே ப்ரோ, நிறைய பேர் லவ் பண்ண வச்சிருக்கீங்க. இல்ல ஏன்னு ப்ரோ அதுல நான் ஒரு ஆளு. அப்படியா? அது ஒரு பெரிய கதையே கெடுத்து இருக்கு. விட்டுருக்கீங்க. அது ஒரு பெரிய கதை இருக்கு, அவருக்கு தெரியும். இப்படிலாம் நம்ம லௌகிக குருவா? இதோ பாருங்க. இல்ல இல்ல நான் சொல்லியிருக்கேன். ஸோ நிறைய பேர் லைக் உங்களோட சாங்லாம் ஸ்டேட்டஸ் போட்டு லவ் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்கல்ல, இப்போ வரைக்குமே இருக்காங்க. ஆனால் கவலைப்படாதீங்க. ஸோ அப்படிங்கும்போது வாட் இஸ் லவ்? லவ் வந்து நீங்க சொல்லிடவே முடியாது. எக்கச்சக்கமான கவிதைகள் எழுதினாலும், அடிப்பெண்ணை போல ஒரு பாட்டு எழுதினாலும், 10 பாட்டு எழுதினாலும், என்ன கேட்டிங்கன்னா வந்து அதை நீங்கள் வந்து ஒரு வார்த்தையாலேயோ ஒரு அப்படிலாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடவே முடியாது அப்படிங்கிறது தான். அது எல்லாத்துக்கும் மீறின ஒரு ஒரு பவர். ஒன்றுமே இல்லாத ஒரு மனுஷனை எல்லாமாவும் மாற்றக்கூடிய பவர். இன்னும் காசு தேவையில்லை, உங்கள்கிட்ட பேர் தேவையில்லை, புகழ் தேவையில்லை. இப்போ நீங்கள் ஏதோ ஒரு ஜேர்னி நீங்கள் ஓடணும் அப்படின்னா உங்களை நம்பி காதலிக்கிற ஒருத்தவங்க இருந்தால் உங்களுக்கு போதும். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும்ல. ஸோ அது நீங்கள் எப்படி நீங்கள் சொல்கிறது அது என்னை பொறுத்தவரை என்னன்னா, உண்மையான காதலை வந்து வாழ்க்கையில் ஒரு தடவையாவது பார்த்துடணும் எல்லாருமே. அது ஒரு தடவையாவது உணரணும். கிடைக்கல, அவங்க கூட வாழ்கிறோம் வாழல அது முக்கியம் இல்லை. இப்படி தான் இருக்கோம்ல. நம்மளை ஒருத்தவங்க இப்படி பார்க்குறாங்களே, நம்மளை இப்படி ஒருத்தவங்க காதலிக்கிறாங்களே, நம்மளை இவ்வளோ நேசிக்க முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் ஒன்று எவ்ரிபடி டிசர்வ் இட் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நம்மளும் இன்னொருத்தவங்க கிட்ட கொடுக்கணும் அந்த மாதிரியான ஒரு காதல். இதுதான் என்னை பொறுத்தவரை காதல். இட்ஸ் சொல்ல தெரியல எனக்கு. தலைவன் காதல் வந்தா வேற ரகம். அழகா கோரியா கொண்டு வந்தாரு. லவ் அப்படியே கதவு முன்னாடி அப்படியே வலிஞ்சிக்கிறோம். அவ்வளோ லவ். அவன் வழியாப்பா என்ன மாதிரி வெளியே போயிட போறேன். ஸோ நைஸ். எனக்கு என்னன்னா இப்போ இது லைக் நம்ம இப்போ மஸ்ட் டே ப்ளே பாய் வந்து நம்ம பார்த்துட்டோம். வேற என்ன அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ நாம் ஃபைன், அது வேற மாதிரியான ஒரு ஜான். இது பார்த்தா ட்ரையாங்கிள் லவ். தாராக்கு ஜெயான் மேல லவ், ஜெயானுக்கு கௌசி மேல லவ், ஜெயானுக்கு தாரா பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் அந்த ட்ரையாங்கிள் விஷயத்தை பற்றி சொன்னாங்க. ஆனால் இதில் ரிஸ்கியுமே இருக்குது. புரியாமல் போகும், என்னடா போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பயம் வந்துச்சா? இந்த பயம் வந்து பயம்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம எந்த ஜான்ரில் நம்ம செஞ்சாலுமே அது எப்படி மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு அது எல்லா கிரியேட்டருக்கும் இருக்கிற எப்படி அந்த ஒர்க் மேலே இருக்கிற ஒரு லவ்வும் ஒரு மரியாதையும் சொல்லலாம். அந்த மாதிரி எப்போதும் இருக்கிறது பெஸ்ட்டாக வரணும். இது ஓகேவா, இது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி. இப்போ இந்த மாதிரி மஸ்ட் டே ப்ளே பாய் மாதிரி ஒரு கதை நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இது வந்து இஸ் பேஸ்ட் ஆஃப் அ வாட்பேட் நாவல். ஓகேவா? ஸோ இதை ஏற்கனவே 2013 ஒரு யூகே பிலிப்பினோ ரைட்டை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நாங்கள் இது வந்து ஒரு 13 வருஷம் கழிச்சு இப்போ சிங்கப்பூரில், மலேசியாவில் அந்த மாதிரி ஒரு 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 ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷனில் இன்னைக்கு தேதிங்கிற மாதிரி எடுக்கிறோம். கதையில் கிட்டத்தட்ட ஒரு 70% வாட் எவர் அங்கே இருந்தது நாங்களும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். ஸோ கல்ச்சர் இப்போ நம்மளுக்கு மாறுது. இப்போது 2013 நான் அந்த புக்கு வந்தது பெரிய ஹிட்டுங்கிற போது நான் எடுத்து சிங்கப்பூர்லேயும் செஞ்சுருக்க முடியாது இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ், இந்த மாதிரி ஒரு காதல் ப்ளே பாய் அப்படிங்கிறது.
அங்கேயும் ஏற்றிருந்திருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அது 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 இப்போ டைம் மாற மாற நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் மாறுதா? ஸோ நம்மளால கரெக்டாகவும் சொல்ல முடியல. திஸ் இஸ் கோயிங் டு ஒர்க், இதை நம்ம செய்யலாம், இது ஒர்க் பண்ணாது, நம்ம செய்ய முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எவ்ரிபடி இஸ் வெரி ப்ராட். நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க, கேட்குறாங்க, நிறைய எக்ஸ்போஜர் இருக்குது அப்படிங்கிற போது அப்போ என்ன ஒரே விஷயமா இருக்குன்னா என்ன வேணால் நம்ம செய்யலாம், ஆனால் செய்கிறது உண்மையாக செஞ்சிடணும். ஸோ அந்த ஜானருக்கு நம்ம உண்மையாக இருந்துடணும், அந்த கேரக்டர்ஸ்க்கு நம்ம உண்மையாக இருந்துடணும். அவ்வளோதான் எங்களால் பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் அதான் அது அந்த புக்குங்கிறதுனால இந்த நீங்கள் சொன்னீங்களே கௌஷி இவங்க கூட இருக்காங்க, இவங்க கூட இருக்காங்க, அவங்க கூட இருக்காங்க, இந்த மாதிரி மேட்ரு இது நல்லா போகும் அப்படின்னு ரைட்டராக இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கை நீங்கள் எடுத்து கையாண்டிங்கனாலே அது உங்களுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு மைலேஜ் கொடுக்கும், அது கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அப்படிங்கிறது தெரியும். இதை நிறைய பேர் சீரியல்ஸில், ட்ராமாஸில், படங்களில் கூட நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இது நான் எழுதுவேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இது என்னுடைய நேச்சுரல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகே. ஸோ நான் எழுதியிருக்க மாட்டேன். நீங்கள் என்ன எழுதிருப்பீங்க? இல்லை, நான் வந்து கண்டிப்பாக நான் மாதிரி ஏதாச்சும் ஒரு ஏன் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ ஆள் பார்க்க தான் லவ் இப்பெல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சீரியஸாக போகிறது. ஆமாம் ஆமாம், அது ஏன்னு சொல்லி நம்மளை யாருக்கும் வேற விஷயத்துக்கு பிடிக்கும், நம்மளுக்கு ஒன்று பிடிக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு பிடிச்சது இந்த மாதிரி சிங்கப்பூர் விக்ரம் வேதா அப்படியா? சொல்லலாம். Okay. ஸோ இப்போ இந்த கதையை பொறுத்த வரைக்குமே இப்போ நம்ம கையாண்டிருக்கிற இந்த பர்டிகுலர் இப்போ கௌஷி இவங்களை காதலிக்கிறாங்க, இவங்க அவங்களை காதலிக்கிறாங்கிற மேட்ரு நான் நேச்சுரலி எழுதியிருக்க மாட்டேன். ஸோ இது இந்த புக்கோட வரும்போது எனக்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அட்வான்டேஜஸாக தான் இருந்துச்சு. எப்படி நீ இது எழுத மாட்டேன், எழுதியிருக்கிறத ஒழுங்காக எடுத்துருங்கிறது அவ்வளோதான் மைண்டில் இருந்துச்சு. ஓகே, ஏன்னா இது எல்லாம் எங்கே போகுது, இந்த கதை கிளைமேக்ஸில் எங்கே போகுது, கரெக்டு, இங்கே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன், இன்னும் இப்படியா இன்னும் அப்படியா அப்படின்னு இருந்தால் கூட கிளைமேக்ஸில் நீ என்ன பார்க்குற அப்படிங்கிறது போது உண்மையான காதல் எல்லாருமே பேசுகிறோம், டிபேட் பண்ணுறோம். இப்போ அந்த மாதிரி காதலே கிடையாது. அதை தான் நான் காட்டணும்னு நினச்சேன். ப்ளே பாய் கதையாக இருந்தாலுமே இந்த காலத்தில் ஒருத்தன் இப்படி தான் காதலிப்பான்னு நம்பப்படுதில்ல, அதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நான் காதலிச்ச போதும், காதல்னா நம்ம மணிரத்னம் சார் படம்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு பெர்செப்ஷன் இருப்போம்ல. என்ன கேட்டிங்கன்னா கிளைமேக்ஸ் அங்கே தான் இருக்குது. என்னுடைய கேப்பபிலிட்டிக்கு, என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை எப்படி கொடுக்க முடியும். தட் மீன்ஸ் நீ இப்போ பார்க்குற இவன் இப்படி இருக்கலாம், பொண்ணும் பையனும், ஆனால் நீங்கள் காதலிச்சிங்கன்னா ஃபைண்ட் சம்படி ஹூஸ் வர்த் இட் லைக் திஸ்ங்கிறத நான் சொல்ல வரேன். இதுக்கு நடுவில் இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது, இதெல்லாம் இருக்கிறது ட்ராமாக்கு ஒரு ஹைப்பாக இருக்குது. நான் சொல்ல வர கருத்து உண்மையான காதல் இப்படி தான் இருக்கும். இப்படி பார்க்கும், இப்படி பேசும், இப்படி கம்ஃபர்ட் பண்ணும். இப்படி இல்லைன்னா எதுக்கோ இன்னொரு தடவை யோசிச்சுக்கோங்க. நைஸ். ஸோ இப்போ என்னென்னா லைக் நான் நிறைய கேட்டுட்டேன். உங்களுக்கு இது வரைக்கும் அவர்கிட்ட கேட்கணும்னு நினச்ச ஒரு கேள்வி இருக்கும், அதை கேட்காம இருந்திருப்பீங்க, அதை இங்கே கேளுங்க. என்ன எதுக்கு என்ன நீங்க காசு பண்ணீங்க? என்ன சேஃப் ஜோன் क्वेश्चनா கூட டைரக்டா அந்த மாதிரி யூசுவலி கேட்க முடியாத ஒரு அதெல்லாம் கேட்றோம். அதுதான் யூசுவலி ஏதாச்சும் தோணுச்சுன்னா நான் கேட்றுவேன். எப்படி அங்க தான் சுத்திட்டு இருப்போம் என்ன இது என்னது அப்படி கேட்றுவாங்க. அப்படியா? அப்படிதான். இது கேட்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இப்போதைக்கு ஒன்றும் இல்லை. லஞ்ச் எத்தனை மணிக்குங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவரும் கேட்டுருவாருன்னு நினைக்கிறேன். நான் சரி விட்டுருங்க. பரவாயில்ல இல்ல நான் ரொம்ப டைரக்டா கேட்டுருவாருன்னு சொல்றேன். கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை. நினைச்ச விஷயம் எல்லாத்தையும் நான் கேட்டிருக்கேன். ஓகே. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் தோணுச்சுன்னா கேட்கலாம். அடிச்சா கேட்டுடலாம். ரைட். நீங்க இவங்க ரெண்டு பேர்ட்ட கேட்கணும்னு நினைச்ச ஏதாவது அது ஒரு நல்ல கேள்வி. ஏதாவது ஒரு மொமெண்ட்ல கடுப்பும் ஆயிருக்கும், பட் ஆனா அந்த மொமெண்ட்ல சொல்லிருக்க முடியாது. அதை வந்து இங்க நீங்க பிளாஸ்ட் அவுட் பண்ணலாம். பிளாஸ்ட் பண்ணுவாங்க. இல்ல அது ஏற்கனவே பண்ணிட்டாரு. அப்படியா? பிளாஸ்ட் பண்றது ஏதாவது ஒரு சீன்ல ரொம்ப ஒரு மாதிரி சரி விடு என்ன சொல்றது பரவாயில்ல. இல்ல அப்படி எனக்கு பிகாஸ் நீங்க சொல்ற எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா நடிப்புல பெர்ஃபார்மன்ஸ்ல வரலங்கிற மாதிரி. இல்ல அப்படி இல்ல, லைக் நார்மலாவே கேக்குறேன். இல்ல அது வந்து செட்டில் நம்ம யூஸ்வலி கொஞ்சம் கோவமாக தான் இருப்போம். பிகாஸ் ஸ்கெடியூல் ஓடிக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு ஷார்ட் வரணும். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பார்க்குறீங்களே இந்த குவாலிட்டியில் நான் தினமும் வந்து 6-7 சீன் ஷூட் பண்ணணும். கஷ்டம் இல்லை. 1.5 சீன் ஷூட் பண்ணலாம், 2 சீன் ஷூட் பண்ணலாம். நாங்கள் வந்து ஒரு 70 நாளுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 14 மணி நேரத்துக்கான விஷுவல்ஸ் எடுக்கணும். இந்த குவாலிட்டியில் எடுக்கணும். 7 சீன் எடுக்கணும், 8 சீன் எடுக்கணும். அப்போ ஆர்டிஸ்ட் ப்ரிப்பேர்டாக வந்திருக்கணும். 8 சீனில் 4 பக்கம் 5 பக்கம் இருக்கணும். எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணியிருக்கணும். அங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும். எங்களுக்கு எப்படியுமே ஒரு வைட் இருக்கும், வைடும் வெட்டி தான் போவோம், பாதி தான் எடுத்திருப்போம், க்ளோஸ் தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இட்ஸ் நாட் லைக் சேஃப்டி டேக்ஸும் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இது எல்லாமே நம்ம செய்யணும். நம்ம இது எஸ் வி காட் திஸ், ஐம் ட்ரஸ்டிங் திஸ் ப்ராஜெக்ட்
அப்படி நான் மட்டும்தான் செஞ்சிருக்க முடியும், அப்படி தான் எல்லாருமே செஞ்சாங்க. ஸோ அதை தாண்டி நம்ம படுற கோவம் வந்து என்னன்னா, இந்த ப்ரெஷரில் இருக்கும் போது இன்னும் 2 நிமிஷம் சீக்கிரம் வந்துடும். அவன் ஏற்கனவே 10 நிமிஷம் வர வேலை 7 நிமிஷத்தில் வந்திருப்பான். புரியுதா? அப்போது நம்ம ஸ்டில் ஒரு இன்னும் 2 நிமிஷம் வந்திருக்கலாமே, போகலாமே, அதுதான். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் ஃபாஸ்டர். பட் நீங்கள் இன்னைக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து அந்த கோவங்கள்லாம் நியாயமே இருக்காது. அது எப்போ தான் அப்படி தான் அந்த செட்டில் நம்ம பேசுகிறது தான், நம்ம சொல்கிறது தான். பிகாஸ் யூ வாண்ட் இட் டு பி ஃபாஸ்ட், பிகாஸ் யூ வாண்ட் டு ஃபினிஷ். இன்னொரு நாள் மிஸ் ஆகிட்டுனா அந்த சீன் இருக்காது, ஒரு க்ளோஸ் இருக்காது, ஒரு முக்கியமான எக்ஸ்பிரஷன் இருக்காது. அப்போ நம்ம யாருக்கிட்டும் போய் சொல்ல முடியாது, ஏன்னா அன்னைக்கு மாற்றிட்டு வரத்துக்குள்ளே சன் டவுன் ஆகிடுச்சு, அதனால் அந்த க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு தான். சரி, கேள்வி எனக்கு உண்மையாக நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. பட் அந்த கேள்வி கேட்கணும்ல, 2 பேருமே எக்ஸைட்டடாக இருந்தாங்க. நீங்கள் கேட்க போறீங்க. Meriba Paneer Soda. I trust Meriba. Giriga's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.